தேங்க்யூ. நீங்க எல்லாம் யாருன்னே தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்தியா வந்திருந்தப்போ பிறந்திருப்பீங்க போல தெரியுது. எதா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லிப்ட் கொடுத்து கூட்டு வந்தீங்க. போயிட்டு வாங்க. ஒண்ணு தும்மு இல்லாட்டி உவா வந்தா போயிடு. அது எப்படா தும்மை உவாவையும் சேர்த்து செய்வீங்க? தையக்கானா? ஓ கையத்தாவா? இந்த அட பாவி, ஒரு செகண்ட்ல கைய வாஷ் பேசின் ஆக்கி விட்டீங்களா? துவச்சு ஒரு வருஷம் இருக்கும் போல இருக்கு. என்னமா இருக்குது? நான் இப்ப வந்ததை பார்த்து உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? இது எல்லாரும் வர்ற கடைசி டிராவல் தெரியுமா? நானாவது உட்கார்ந்து வந்தேன், மத்தவன் எல்லாம் படுத்துக்கிட்டே வருவான். உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு கஷ்டப்பட்டு வந்தா. என்ன குட் நியூஸ்? உன்னை நாட்டுல இருந்து காட்டுக்கு கடத்திட்டு வந்திருக்காங்களா? இந்த ரெண்டு பொண்ணுங்களை என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுங்கடா. ஒருத்தி தானடா இருக்கா? ஒருத்தியா ரெண்டு பேர் மாதிரி இருக்கா? நீ முதல்ல மேட்டர் சொல்லு. சொல்றேன். பாப்கார்ன் ஃபெஸ்டிவல்ல கலந்து பாடுறதுக்கு நம்ம குழு செலக்ட் ஆயிருக்குது. இல்ல ஏன்டா குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? அதுல நாம ஃபர்ஸ்ட் வந்து காட்டணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குதிங்க. That's a valid point. என்ன பண்ணலாம்? இது நேஷனல் லெவல்ல நடக்கிற ஃபெஸ்டிவல். அது கரெக்ட். நிறைய டேலண்ட்ஸ் வருவாங்க, நிறைய கல்ச்சர்ஸ்ல இருந்து வருவாங்க. நாம நம்ம நேட்டிவிட்டியும் லேட்டஸ்ட் ட்ரெண்டும் கலந்து புதுசா ஏதாவது பண்ணலாமே. அது சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆதான்னு பாரு. சொல்லு. விக்ரமான்னு ஒரு பாடகர். The pop singer of the 80s. எஸ், த கிரேட் விக்ரமா. அவர் 1980களிலேயே இப்ப நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சொல்றவே ஃபியூஷன் மியூசிக், அதை ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. என்ன அதுக்கப்புறம் திடீர்னு ஆஃப் ஆகி ஆளே காணாம போயிட்டாரு. அவரை பத்தி இப்ப என்ன பேச்சு? விஷயம் இருக்குதுடா. அதாவது பழைய ஜெனரேஷன் மியூசிக்கும் நம்ம ஜெனரேஷன் மியூசிக்கும் இடையில ஒரு பெரிய பள்ளம் விழுந்து போச்சு. நேரப்ப இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு லாரி மண்ணெளி போடுவோம். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு முன்னாடி மியூசிக்ல புதுமையா முயற்சி பண்ண ஒருத்தரை மறுபடியும் அறிமுகப்படுத்தி பாட வச்சு கௌரவிச்சா ஜட்ஜஸை ஈஸியா கவர் பண்ணலாமே. ஜட்ஜ கவர் பண்றதுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்? நீ ஒருத்தி போதாதா? இல்ல, நீ நல்லா வயலின் வாசிச்சாலே கவர் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். என்னப்பா அந்த விக்ரமாவை பத்தி நம்ம இப்ப பேசலாம். முதல் பிரச்சனை, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாலும் இப்ப அவர் பாடுற நிலைமையில இருக்காரான்னு தெரியலையே. பாடுற நிலைமையில இருந்தாலும் ஒத்துப்பாரான்னு சந்தேகம் தான். அப்படி பாட ஒத்துக்கிட்டாலும் நம்மள மாதிரி புது ட்ரோப்போட ஒர்க் பண்ணுவாரான்னு தெரியாது. என்னடா சக்தி? இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். விக்ரமாவை தேடணும். தேடி கண்டுபிடிச்சு நம்ம ட்ரூப்ல அந்த விக்ரமாவை பாட வைக்கணும். சாரி, பாறைன்னு நினைச்சிட்டேன். Hi Banerjee, welcome to Chennai. You put on a lot of weight. Please come on. Hello sweetheart, nice to see you. 18 வருஷம் பிறகு முதல் முறையா கொல்கத்தால இருந்து சென்னைக்கு வர. How do you feel Megha? I'm excited. ஆமாமா, பிறந்த மண்ணை மிதிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஜமுனா எப்போ வரா? டெல்லில இருந்து next week வரா. Please take it. Thanks. Good. Thank you. Come. ஆயிரம் தெய்வங்கள் அகிலத்தில் ஆண்டவன் அருமுகன் எவரும் சார் வணக்கம். வாசிக்கிறது நீ பாருங்க. ஒரு நிமிஷம். யார் வேணும் உங்களுக்கு? சார் வணக்கம். எம்எஸ்சி சார் ஒரு நிமிஷம் பார்க்க முடியாது, ரெக்கார்டில் இருக்காரு. Sir, please. இல்ல பார்க்கவே முடியாது. ஜெகமே மந்திரம் சுகமே தந்திரம் மந்திரம் சிவசம்போ நெஞ்சம் மாலையும் தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. வணக்கம். என்ன விஷயம்? உங்களை பார்க்கறதுக்கு வந்தா உள்ள விட மாட்டேன்றாங்க. உள்ள வாங்க. உங்களுக்கு எல்லாம் பிரேக். டீ சாப்பிட்டு வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்லத்தான் நினைக்கிறோம். ஐயோ, உள்ளத்தால் துடிக்கிறோம். அப்படியா? வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறோம். வாயிருந்து வார்த்தை இல்லையா? அப்ப போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமான ஒரு சிறந்த பாடகர் இருந்தாரே சார். சினிமாவிலேயே பாட மாட்டேன்னு இருந்தவர் உங்க மேல இருந்த மரியாதையில நீங்க இசையமைச்ச ஒரு பிலிம்ல ஒரு பாட்டு கூட பாடி இருக்காரு சார். நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த விக்ரமா இப்ப எங்க சார் இருக்காரு? அந்த காலகட்டத்துல அவர் ஒரு சிறந்த பாடகரா இருந்தார். அதாவது கிளாசிக்கல்ல ட்ரைன் இருந்தாலும் போக்கில அவர் போக்கிலே போயிட்டு இருப்பார். புதுமையா ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பார். நானும் ஒன்னு கச்சேரிக்கெல்லாம் போயிருக்கேன்.
அப்பவே ஒரு பெரிய ஸ்டார். இப்ப இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பார். திடீர்னு ஆளே காணாம போயிட்டார். அவர் பாடாதது பெரிய இழப்பு தான். இருந்தும் உங்களை மாதிரி இளைஞர்கள் அவர் பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க. அவரை நீங்க சந்திக்க விரும்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, நம்பிக்கையாவும் இருக்கு. அவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். சொல்லுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் இரு. அவர் கூடயே இருந்த கடன் சுப்பையா இப்ப அரேஞ்சரா இருக்கார். அரேஞ்சர்னா போலீஸ் பிடிச்சுக்குமே. ஐயோ, இப்ப நான் அதை சொல்லலப்பா. அரேஞ்சர்னா ஆர்கெஸ்ட்ரா செட்டப் பண்ணி கொடுக்குற ஆள். ஓ, அந்த செட்டப்பா. இப்போ தெரியும். இப்ப இந்த கடன் சுப்பையா எங்க இருப்பாரு? பிரசாத் ரெக்கார்டி தியேட்டர்ல இருப்பாரு. பனமரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை டார்ச்சரே போறோம். சரியா, தேங்க்ஸ். போ. ரெடி ஃபார் டேக். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கேன் ஐ ஹெல்ப் யூ? விக்ரமாவோட கேசட் இருக்கா? விக்ரமாவா? அப்படி ஒரு ஆல்பம் வந்ததா எனக்கு தெரியலையே. இல்ல, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன் செகண்ட் சார், விக்ரமாவோட ஆல்பம் கேக்குறாங்க. அது குடோன்ல தான் கிடக்கும். ஓகே மேடம். அவுட்டேட்டட் கேசட், குவாலிட்டி கேரண்டி கொடுக்க முடியாது, ஃப்ரீயா வச்சுக்கோங்க. போ. ஏன்பா உங்க 2 பேரும் பட்டுவாடா முடிஞ்சது, என் கட்டிங் ரெடி பண்ணுங்க. போங்க போங்க. அடுத்தது இதான் கடன் வாசிக்க நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் வாசிக்கலையே, உங்களுக்கு எதுக்கு பேமெண்ட்? இல்ல சார், நீங்க தானே கடன் சுப்பையா? ஆமா, நான் தான் கடன் சுப்பையா. நான் வாசிக்கிறது இல்ல. பத்தி தெரிஞ்சுக்கணும். யார பத்திமா? உங்களுக்கு விக்ரமன் தெரியுமா? நல்லா தெரியுமே. பூவே உனக்காக சூரிய வம்சம் வானத்தை போல டைரக்ட் பண்ணாரு, அவரு தானே? கரெக்ட் சார். அப்ப விக்ரம் தெரியுமா? நல்லா தெரியுமே, நம்ம பையனாச்சா. சேது காசி இன்னொரு படம் ஜெமினி. ஜெமினி. ஓ போடு, அந்த விக்ரம் தானே. நல்லா தெரியும். இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு பாடகர் விக்ரமாவை தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியாது. இப்ப தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. இப்ப தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. இப்ப தெரியுமா தெரியாதா? தெரியும். என்னது தெரியுமா? அப்ப எங்க இருக்கார் சொல்லுங்க. சொல்லுவேன், ஆனா சொல்ல மாட்டேன். புதிரா சொல்றேன், புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்க. என்னடா இந்த ஆளுக்கு அடிக்காமலே போதை ஏறுது? அதோ பாரு ரோடடா, ரோட்டு மேல வீடுடா, வீட்டுக்காரன் பாட்டுக்காரன், இப்ப விதிவசத்தால் பாட்டில்காரன். மைக்க புடிச்சு கையடா, இப்ப பைப்ப பிடிக்குது பாருடா. பைப்பு தண்ணி குடிச்ச பின்னே நகரும் இரும்பு தேருடா. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. இப்ப விக்ரம நாங்க எங்க போனா பாக்கலாம்? பாறையில தேருடா, போற பாதையிலே பாருடா. போடா போடா. பாறையில தேரு, போற பாதையில பாரு. விக்ரமா, நான் சொல்லலப்பா, சொல்லவே இல்லப்பா. கணியன் பூங்குன்ற
வா. டேய், டேய், டேய். ஓ சாரிடா, சைடுல இருந்ததுனால சைட் டிஷ் நினைச்சிட்டேன். இவன் என்னடா நூடுல்ஸ் உட்கார்ந்து ஒவ்வொன்னா எண்ணிக்கிட்டு இருக்கா? அது நம்ம சுபே சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் தெரியாம டென்ஷனா இருக்கான். ஆமா, சுப்பையா பெரிய கவிஞர் கண்ணதாசன், அவர் பாட்டுல அர்த்தம் வேற தெரியணுமா? அவன் குடிச்சிட்டு ஏதோ உளறான்டா, விடுங்கடா. விக்ரமா எங்கடா இருப்பாரு? அதான் விக்ரமாவையே தேடி முடிக்கலையே, அதுக்குள்ள ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதுக்கு முன்னாடி பாத்தியா, எல்லா டேபிள்லையும் பாப்கார்ன் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறவங்க தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல போய் நின்று அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், அவங்கள விட நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். வட்டா மே ஹெல்ப் யூ? ஆமா, இனிமேலாவது சாப்பிடும் முன்னாடி பல்ல விளக்குறேன். இண்டாஸ் கட்டெல்லாம் பார்த்தா ராஜஸ்தான் மாதிரி தெரியுது. இது யாரு? ஹலோ சார். ஜிப்பா போட்டிருக்கான், ஷெனாய் வாசிப்பான் போல இருக்கு. யாரா எல்லாம் ஃபெஸ்டிவல் வந்திருக்கீங்களா? யூ ஆர் ஃப்ரம் கேரளா. ஓ கேரளா. அப்புறம் எந்த சர்வரே? சாயா கிட்டோ? சாயா? ஓ நான் சர்வர் இல்ல, நானும் ஒரு பார்ட்டிசிபென்ட். ஓ சாரி. கைச்சோ? என்ன கேட்ட? கைச்சோன்னு. அதான் காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குது. மாத்திரை போட்டு பாக்குறேன், குலோப் ஜாமுன் சாப்பிடுறேன், நிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் நீ என்ன பண்ண போற? கதகளி. அப்ப நம்ம மறுபடியும் சேர்ந்து ஆடுவோமா? கொன்னுதலையும். சாரி சிஸ்டர். ஏய் என்னப்பா ஈட்டிங் ஃபெஸ்டிவல் ரேஞ்சுக்கு தின்னுட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? நோ நை நே பாப்கார்ன் ஃபெஸ்டிவல் மே ஆகி பஞ்சாபின்னு நினைச்சா கூர்க்கா ரேஞ்சுக்கு விரட்டுறீங்களே. ஹை நமஸ்காரம். நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? ఆంధ్ర నుంచి వస్తున్నాం సార్. ఓ తెలుగా? అవును సార్. చంద్రబాబు నాయుడు நல்லா இருக்காరా? ఆయనకేం సార్, బ్రహ్మాండంగా ఉన్నారు సార్. వాళ్ళు ఎవరు? వీరందరూ పర్ఫార్మెన్స్ చేయడానికి నాతో వచ్చారు సార్. ఓ పెర్ఫార్మెన్సా? என்ன திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி ஜரிகண்டி ஜரிகண்டி. ஹலோ மிஸ்டர், என்ன ஃபெஸ்டிவலுக்கு வந்தீங்களா? அஜித்துக்கு ஓல்டு கட்ட போட்ட மாதிரி இருக்கிறீங்க. பாட போறீங்களா? நோ. ஏச்ச பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஏஜ்ல உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க்? மேடையில் ஏதாவது ஆட போறீங்களா? நோ. அப்படின்னா அந்த கழுத குதிரை மாதிரி எல்லாம் கத்துவாங்களே மிமிக்ரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? நோ. அப்ப எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஃப்ரீயா சாப்பாடு போட்டா உடனே உள்ள வந்து உட்கார்ந்துறதா? பாடுறதுல ஆடுறதுல ஃபிகர் உஷார் பண்ணலான்னு வந்தீங்களா? சொல்லுங்க. என் பேர் ரத்தன். சுமாரா தான் இருக்க, முடிஞ்சா மாத்திருங்க. I am the event manager for Popcorn. இந்த ஃபெஸ்டிவலை நான் தான் நடத்துறேன். சாரி, மன்னிச்சிருக்கேன் சார், மன்னிச்சிருக்கேன் சார். ஐயோ, என்னடா எப்படி வரா? அது நடந்து நடந்து போர் அடிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் வித்தியாசமா வந்தேன். என்ன காஃபி வாசனை அடிக்குது? அது ஒண்ணும் இல்ல, ஈவென்ட் மேனேஜரோட பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்லி ஆகி காஃபி குடின்னு கம்பல் பண்ணி கொட்டி விட்டாரு. ஓல்டு பகர் பட்ட நைஸ் கை. சரி, போன காரியம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? இந்தியாவில் உள்ள 24 ஸ்டேட்டும் வந்திருக்குது. ஒவ்வொரு டேபிள்ல ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறாங்க. நாம ஏதாவது வித்தியாசமா பண்ணலன்னா நாம தனியா நிக்க முடியாது. எல்லா டேபிளையும் பார்த்தேன். அந்த டேபிள் பாத்தியா? எந்த டேபிள்? யாரா அது சோலோ பெர்ஃபார்மன்ஸ்? ஆமாண்டா, எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவ மட்டும் அவன் முன்ன உட்காந்துட்டு இருக்கா. அவ மேல உனக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 100 விடுறான் போல இருக்கு. லெட்ஸ் கோ see her. பார்க்கணுமா? మేడం మీరు ఎక్కడి నుంచి వస్తున్నారు? ಯಾಕಡೆಯಿಂದ ಬರ್ತೀವಿ ನೀವು? ఓ కుట్టి ఎవడందు వన్ను? आप कहां से हो जी? From where are you coming? என்னடா காதும் கேட்க மாட்டேங்குது, வாயும் பேச மாட்டேங்குது. இது எப்படா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது? என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, தனியா இருக்க விடுங்க. இந்த லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கோமேடா. தமிழ்டா. தமிழ் பார்த்தியா நீ? போகாத, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. டேய், கேஸ்ட விட்டுட்டு போய்டா. கேஸ்ட விட்டு போயிட்டாளா? டேய், கேசட் அட்டையில யார் போட்டோ இருக்குன்னு பாத்தியாடா? விக்ரமா போட்டோடா. ஐயோ, புடிராவல புடி புடி. மிஸ் மிஸ், உங்களை நாங்க எப்படி கூப்பிடுறது? மேகா. மெகா மேகா, உங்களுக்கு இந்த விக்ரமா கேஸ்ட் எப்படி கிடைச்சது? சொல்லுங்க. நாங்களும் அவரை தேடிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய ஜீனியஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவர் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நானும் விக்ரமாவை பார்க்கணும். நீங்க பார்த்தா சொல்லுங்க. ஹை, இப்ப இந்த விக்ரமா எங்க தான் இருப்பாரு? இருக்காரா? இங்க இருக்காரா? இவ்வளவு தான்டா பேலன்ஸ்.